Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 2ல Complex Number Exercise 2.3ல third sum பார்க்கலாம். If Z1 equal to 2 plus 5i, Z2 equal to minus 3 minus 4i and Z3 equal to 1 plus i, find the additive and multiplicative inverse of Z1, Z2, Z3. மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க, Z1, Z2, Z3. அதுக்கு வந்து additive inverse கண்டுபிடிக்கணும், multiplicative inverse கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு நோட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். additive inverse of Zனா அது வந்து மைனஸ் Z, அதாவது ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் Z இன்வெர்ஸ்னால் 1 டிவைடட் பை அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு Z1 பாருங்கள். Z1 ஈக்குவல் டு 2 + 5i எடுத்துக்கிறோம். ஓகேவா? 2 + 5i அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் மைனஸ்ன்னு சொன்னோன்னா மைனஸ் Z1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த இசட்டோட வேல்யூ 2 + 5i உள்ள மைனஸ் கொண்டு போகும்போது -2 ஆகும். ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகும். -2 -5i. ஓகேவா? ஸோ இதுதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா Z1 இன்வெர்ஸ். ஓகேவா? இன்வெர்ஸ் எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை 2 + 5i எழுதலாம். ஓகேவா? இப்போ இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா காஞ்சிகேட் பண்ணணும். காஞ்சிகேட் எதுக்கு பண்ணோன்னா இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். மேலேயும் அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சைன் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால -2 -5i டிவைடட் பை 2 - 5i. ஓகேவா? இப்போ இந்த 2 - 5i 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 - 5i அப்படியே வரும். அதுக்கடுத்து இது வந்து a + b × a - b ஃபார்முலாவில் இருக்குது. அதுக்கு a² - b² அப்படி எழுதும்போது 4 + 25 வரும். ஸோ 2 டிவைடட் பை 5i டிவைடட் பை 29. ஓகேவா? இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி Z2க்கு சேமாக எடுக்கிறோம். Z2க்கு எடுக்கும்போது அடிட்டிவ் இன்வெர்ஸ் வந்து -Z2வா. ஸோ மைனஸ் பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்குது ப்ளஸ்ஸாகவும் மாறுது. ஸோ -Z2 ஈக்குவல் டு 3 + 4i ஆகுதா. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸில் சேம் ப்ரொசீஜர் அப்படி தான். இங்கே வந்து என்ன வருது, -4i வருது. அதனால் இது +4iயாக போட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் இது வந்து இந்த நம்பர்ஸ் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். -3 -3 9 -3 × 4i ஒரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து Z2 இன்வெர்ஸ் இது கிடைக்கும். ஓகேவா? சேம் Z3 அதே மாதிரி தான். Z3க்கு வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ் பண்ணும்போது இல்லை -1 -i வரும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்க்கு வந்து 1 டிவைடட் பை 1 + i வருதா. இதுக்கு காஞ்சிகேட் என்பது 1 - i. ஓகேவா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணி இது சேம் ப்ரொசீஜர் a² - b² ஃபார்முலாவில் வருது. ஓகேவா? அதுதான் 1 + 1 = 2. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த இது அடிட்டிவ் இன்வெர்ஸும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸையும் ஞாபகம் வச்சுக்கினா போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.